குரு வாழ்க. குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, ஒரு தெய்வீகமான யோக பயிற்சியிலே தொடர்ந்து நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இதுல இந்த பயிற்சி ஒரு நேரடியான பயிற்சியாக இருக்கிற பட்சத்துல நாம் உங்க அனைவரையும் நேராக பார்த்து உங்களுக்கான வருகையை உறுதி செய்து இந்த பயிற்சியை நம்ம நடத்த முடியும். ஆனா இது இணையத்தின் வழியாக நம்ம இணைந்து செயல்படுற காரணத்தினால இப்ப வர்ற அன்பர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத எங்களால அசஸ் பண்ண முடியல. பொதுவா இங்க வர்ற ஸ்ட்ரென்த்தை தான் நம்ம பார்க்குறோம். பட் வர்றதை விட இதற்கான ஒரு சான்றிதழ் வழங்குற நிகழ்வுலையோ அல்லது அடுத்த லெவல் நீங்க போறதுலையோ பார்த்தோம்னா இப்ப வர்றவங்களை விட மிக அதிகபட்சமான அன்பர்கள் அந்த இடத்துல பெயர் பதிவு பண்றாங்க. உதாரணத்துக்கு இப்ப உள்ள வந்து ஜூம்ல ஒரு 178 பேர் இருக்கீங்க, 79 பேர் இருக்கீங்க, யூடியூப்ல 86 பேர் இருக்கீங்க. இப்போ ஒரு 270 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப நம்ம இதுக்கு சான்றிதழ் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பேர் பதிவு பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு 400ல இருந்து 450 பேர் பதிவு பண்றாங்க. அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா இதுல ஒரு டைலூஷன் நடக்குது. சரிங்களா? அப்ப நம்ம எல்லாத்துக்கும் சான்றிதழ் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த வந்து அட்டன் பண்ணாதவங்களுக்கும் சிலருக்கு சான்றிதழ் போறத நம்ம அன்பர்கள் அதைய சொன்னாங்க. ஐயா இந்த மாதிரி இது இப்படி போச்சு அப்படின்னா நம்ம பயிற்சி எடுத்தவங்களுக்கு சான்றிதழ் போகணும், அதுல மாற்று கருத்து இல்லை. பட் பயிற்சி எடுக்காத நபர்கள் கூட இந்த இடத்துல வந்து சான்றிதழ் வாங்கலாங்கிற சூழல் வருது. அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் சரியா இல்லைங்கய்யா. குவாலிட்டி இல்லாத பீப்புள்ஸ் வந்து நம்ம உருவாக்குற மாதிரி ஆயிரும், நாமளே தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு ஆயிரும் அப்படின்னு சொன்னதுனால இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த இப்ப வந்துட்டு இருக்கிற அன்பர்கள் உங்களுக்கு வந்து தெளிவா அந்த பயிற்சியை குவாலிட்டியா நடத்தணும். அதே சமயம் அது சரியா வராத நபர்களை நம்ம வந்து வெளியவும் எடுக்கணும். இப்ப எனக்கு ஒரு 200 பேர் வர்றீங்கன்னா நீட்டா அந்த 200 பேர் இருந்தா எனக்கு போதும். 200 பேருக்கு பயிற்சி கொடுக்கறதே பெரிய விஷயம். சரிங்களா? இதுக்காக நம்ம வந்து 1 இயர் முழுக்க ஒதுக்கி உங்களுக்கு இந்த பயிற்சியை திட்டமிட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப அதுல வந்து வருகை மிக மிக முக்கியம். கடைசியில நீங்க வந்து ஆசிரியர் ஆகும்போது அதற்கான தகுதி நமக்கு வந்து இந்த பயிற்சியை நீங்க நல்லா பெற்று அந்த பயிற்சியை ஓரளவுக்கு நல்லா செய்து தத்துவத்துல தெளிவு இருந்தாதான் இது அடுத்த நிலைக்கு செல்லும். சரிதானுங்களா? அந்த விதத்துல இந்த வாரம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், எப்பவும் போல இருக்கும். அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு வந்து குரூப் வந்து பிரிச்சிருவோம். சரிங்களா? அடுத்த வாரம் வந்து இப்ப நீங்க ஒரு 300 பேர் இருக்கிறீங்கன்னா ஒரு 30 பேரா ஒரு 10 குரூப் பிரிச்சிருவோம். அப்ப அந்த 10 குரூப்ல நீங்க வந்து ப்ராப்பரா உங்களோட வருகை எல்லாமே அட்டண்டன்ஸ் எல்லாம் நீங்க பதிவு பண்ணிட்டே வரணும். அதுல யாரெல்லாம் பதிவு பண்ணலையோ அவங்களுடைய பெயரெல்லாம் அந்த குழுவுல இருந்து நீக்கிறக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த குழுவுல யாரெல்லாம் கடைசி வரைக்கும் பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சான்றிதழ் கொடுக்கறங்கிறத இந்த தடவை முடிவு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா கொடுக்கறது குவாலிட்டியா நம்ம கொடுக்கணும். அப்ப அதுக்கு வர்ற அன்பர்களுக்கு சரியா அந்த மதிப்பை நம்ம வந்து கொடுக்கணுங்கிறதுனால இந்த யோசனை வந்து நேற்று அன்பர்கள் எல்லாம் சொன்னாங்க. எனக்கு அதுல உடன்பாடு தான். ரெகுலரா வர்ற எல்லாருக்குமே அதுல உடன்பாடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா ஓராண்டுக்கு அப்புறம் நம்ம கிட்ட என்ன மாற்றம் வந்தது அப்படிங்கிறப்ப மாற்றம் வந்து பயிற்சி பண்ணாதான் வரும்.
சிந்தனையில தத்துவத்துல தெளிவுக்கு வந்தாதான் மாற்றம் வரும். இல்லாட்டி மாற்றம் வந்து நிகழாது. இல்லாட்டி நாமளும் பயிற்சி எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற அளவுல அது மேலோட்டமாக சென்று விடும். சரி, அந்த விதத்துல நீங்க எல்லாருமே நான் முதல்ல இருந்து அதுதான் சொல்றேன். வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா தொடர்ந்து ப்ராப்பரா அதற்குரிய நேரத்துல சரியா வரணுங்கிறது தான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏதோ ஒரு நாள் வராம இருக்கலாம். அது தப்பில்ல. அது ஏதாவது தேவையா இருக்கலாம். ஏதாவது முக்கியமான பணிகளா இருக்கலாம். ஒரு மாதத்துல ஒரு நாள் விடுப்புங்கிறது சரி எதேர்ச்சியா நடக்கலான்னு வச்சுக்கோங்க. ஆனா சில அன்பர்கள் வந்து ரெகுலராவே அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. கடைசியில சர்டிஃபிகேட் வாங்குறப்ப வந்து சர்டிஃபிகேட் வாங்குறாங்கன்னா, இது வந்து ஒரு குவாலிட்டியான அன்பர்கள உருவாக்குறதா இருக்காது. சர்டிஃபிகேட் குடுக்கறதுல எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 10,000 பேருக்கு குடுத்தாலும் குடுத்துறலாம். ஆனால் அந்த நபர்கள் நாளைக்கு இங்க பயிற்சி பெற்றவர்கள் அப்படின்னு இருக்கிறப்ப, அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லைன்னா, இது ஒரு குருவுக்கே வந்து ஒரு கெட்ட பேராக மாறிரும். நான் அதான் அடிக்கடி யோசிக்கிறது என்னன்னா, நம்ம குருவுக்கு நல்ல பேர் வாங்கி குடுக்கலைனாலும் பரவால்ல. கெட்ட பேர் வாங்கி குடுத்துறக்கூடாது. இந்த பயிற்சிக்கு போயிட்டு வந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இப்படி இருப்பாங்க. அப்ப நம்மள பார்த்து தெரியணும். "அப்பா அங்க பாருப்பா இவங்க யோகா போயிட்டு வந்தவங்க. எப்படி இருக்காங்க பாரு." அப்படி சொல்லணும். ஆனா மாறாக நம்ம இதைய சரியா ஃபாலோ பண்ணாம தவறுகளை செய்யும்போது, "இவங்களும் யோகாவுக்கு போறாங்கப்பா. அந்த வாழ்க வளமுடன் போறாங்கப்பா. ஆனா இவங்க ஆள் பாருப்பா என்ன வேலை பார்க்குறாங்க பாரு. உடம்ப நல்லா வச்சுக்க தெரியல. சரிதானே இப்படி கோவப்படுறாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க." இப்படி ஒரு பேர் வரும்போது, அது நமக்குரிய கெட்ட பேரா இருக்காது. மொத்த அமைப்புக்கு, மொத்த இயக்கத்திற்கு, குருவிற்கே ஏற்படுகிற கெட்ட பேரா மாறிரும். அதனால முடிந்த வரைக்கும் அன்பர்கள் பிராக்டிஸ் வந்து நல்லா பண்ணிட்டே வாங்க. ஒரே நாள்ல வந்து எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. அதுலயும் மாற்று கருத்து இல்ல. ஆனா அதே சமயம் செய்யாம இருக்கிறதும் வந்து சரியானது அல்ல. அதனால இத நான் இப்பவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அடுத்த வாரத்திலிருந்து உங்கள வந்து 30 பேருக்கு ஒரு டீமா வந்து WhatsApp குரூப்ல பிரிச்சுருவோம். அந்த 30 பேரையுமே வாட்ச் பண்ணுவாங்க. நீங்க உங்களோட டெய்லி வருகை எல்லாமே வந்து பதிவு பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இருந்தா தான் நீங்க ஒரு ப்ராப்பர் ஸ்டூடண்ட்டா இப்பவே ரெடி ஆவீங்க. இன் ஃபியூச்சர் நீங்க ஆசிரியர் ஆகும்போது அது உங்களுக்கு முழுமையான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதனால அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இது ஒரு இன்ஃபர்மேஷனா நான் உங்க எல்லாருக்குமே சொல்லிர்றேன். சரி, 2வது இப்ப நம்ம வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனைய நாம வந்து சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல இதற்கான சிந்தனை எங்கேயும் பெருசா இல்ல. ஆனா இந்த சிந்தனை இல்லாததுனால தான் பல பிரச்சனை உருவாயிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கு. இன்னைக்கு சொல்றது மிக மிக முக்கியம். அதாவது மகரிஷி அவங்க ஒரு உலகம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நாடுகளும் அமைதியா இருந்தா உலகம் அமைதியா இருக்கும். இப்போ ஒரு நாடு அமைதியா இருக்கணும் அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களும் அமைதியா இருக்கணும். ஒரு மாநிலம் அமைதியா இருக்கணும்னா, அந்த மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களும் அமைதியா இருக்கணும். அந்த மாவட்டம் அமைதியா இருக்கணும்னா, ஒரு வட்டம் அமைதியா இருக்கணும். ஒரு வட்டம் அமைதியா இருக்கணும்னா, அதுக்குள்ள கிராமம் அமைதியா இருக்கணும். கிராமம் அமைதியா இருக்கணும்னா, அதுக்குள்ள இருக்கிற குடும்பம் அமைதியா இருக்கணும். இதுதான் லைன். குடும்பம் அமைதியா இருக்கணும்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியா இருக்கணும். நம்ம வீட்ல இருக்கிற 4 பேரும் அமைதியா இருக்கிறோம்னா, குடும்பம் அமைதியா இருக்கும். இப்படி எல்லா வீட்லயும் எல்லா நபர்களும் அமைதியா இருக்கிறாங்கன்னா, அந்த ஊரே அமைதியா இருக்கும். இப்படி எல்லா ஊர்களும் அமைதியா இருந்தா, அந்த நாடு நல்லா இருக்கும், அமைதியா இருக்கும். எல்லா நாடும் அமைதியா இருந்தா, அந்த உலகம் அமைதியா இருக்கும். அப்ப உலக அமைதிக்கான அடிப்படை தனிமனித அமைதி. அதற்கு அடுத்த நிலை குடும்ப அமைதி. இன்னைக்கு நாம எல்லாருமே குடும்பத்துல தான் வாழ்றோம். ஆனா, அந்த குடும்பம் அமைதியா, மகிழ்ச்சியா இருக்குதா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். எல்லாருடைய பதிலும் இல்லை அப்படிங்கிறது தான் இருக்கும். நிச்சயமா அப்படித்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? மேக்ஸிமம் 99.9% அப்படித்தான் இருக்கும். அப்ப ஏன் அது அப்படி இருக்கு? அப்படின்னா, நம்ம பொதுவா பேசுற விஷயமே தான். நமக்கு இந்த குடும்பத்தை பற்றிய அறிவை நமக்கு யாரும் சொல்லிக் குடுக்கல. எப்படி ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு சொல்லிக் குடுக்காம அவர்கிட்ட வண்டி ஓட்ட குடுத்தீங்கன்னா, வண்டி நிச்சயமா விபத்துக்குள்ளாகுறதுல மாற்று கருத்து இல்ல. அதுபோல வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பயணத்துல, குடும்பம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இல்லைங்களா?
அப்ப அந்த குடும்பம் எத்தனை பேர் நம்ம வந்து அமைதியா நடத்துறோம்னா நடத்துறது இல்லை. ஏன் நடத்துறது இல்லைன்னா அதை பற்றி நமக்கு தெரியவில்லை, இல்லைங்களா? அப்போ குடும்பம்னா என்ன, எதுக்காக அந்த குடும்பம், அப்ப குடும்பத்துல என்ன நடக்குது, அதுல நாம எப்படி நடந்துகிட்டா அந்த அமைதியை அப்படியே நம்மளால தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆக்சுவலா குடும்பம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த உலகத்துல நம்ம மக்கள் ஏற்படுத்தின சிறப்பான ஒரு அமைப்புகள்ல குடும்பம்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. சரிதானுங்களா? அப்ப அந்த குடும்பத்தினுடைய பர்பஸ் அது தெரியல நமக்கு. எதுவுமே நோக்கம் தெரியாததுனால நம்ம வாழ்க்கையில சிக்கல் தான். பிறப்பினுடைய நோக்கமும் தெரியல, சரிதானுங்களா? வாழ்வினுடைய நோக்கம் தெரியல. அப்ப குடும்பத்தினுடைய நோக்கமும் நமக்கு தெரியல. அப்ப குடும்பத்தினுடைய நோக்கம் தெரியாதனால அந்த குடும்பம் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு, சரிதானுங்களா? பல்வேறு விதமான சிக்கல்கள் மனித வாழ்க்கையில ஏற்படும். அப்ப அந்த சிக்கல்கள்ல இருந்து நாம் விடுபடுவதற்கு, ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் வாழ்வதற்கு, சரிதானுங்களா? ஒருவருக்கொருவர் தங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கு, ஒரு ஆலோசனை வழங்குவதற்கு, ஒரு அன்பை காட்டுவதற்கு, ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கு, ஒரு துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்கு, இல்லையா? இது எல்லாவற்றுக்குமான ஒரு களமாக இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்க. இது மிகப்பெரிய ஒரு சூட்சும ரகசியத்துல ஒண்ணு இந்த குடும்பம். அதனாலதான் அதுக்கு பேரே குடு இன்பம் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க, குடும்பம். அப்ப அந்த குடும்பம் பற்றிய அறிவு இன்னைக்கு சமுதாயத்துல நம்ம யாருக்கும் கொடுக்கறது இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரா போறீங்கன்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு, அதை பற்றி என்ன அறிவு இருக்குதுன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. சரி, இப்படி ஒவ்வொரு துறைக்கு நீங்க சென்றாலும் உங்களோட அனுபவம் என்ன இருக்கு, அறிவு என்ன இருக்குங்கிற கேள்வி இருக்கு. ஆனால் திருமணம் செய்வதற்குன்னு அப்படி ஏதாவது உங்களுக்கு திருமணம் குடும்பத்தை பற்றி ஏதாவது அறிவு நமக்கு போதிக்கப்படுதானா? இல்லை. ஆனா நாம குடும்பத்திலேயே தான் வாழ்றோம், சரிதானுங்களா? அப்ப குடும்பம்னா என்ன, அது என்ன பர்பஸுக்கு அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இந்த சமுதாயத்துல இப்ப ஷேர் பண்ணல. அதனால இன்னைக்கு வர வர இந்திய தேசம் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி, பண்பாடு, கலாச்சாரம், குடும்ப அமைப்பு, இதெல்லாம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஸ்ட்ராங் பாசிட்டிவான ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு இந்தியாவிலேயே எப்படி நடக்குது அப்படின்னா டைவர்ஸ் வந்து எண்ணி மாளாத அளவுக்கு டைவர்ஸ் நடந்துட்டு, சரிதானுங்களா? அப்போ இவ்வளவு குடும்பங்கள்ல டைவர்ஸ் நடக்கலைனாலும் பல்வேறு விதமான சிக்கல்கள், உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு, உறவுகளுக்குள்ள இருக்கிற சிக்கல்கள், பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா மலைமலையா பிரச்சனை. வெளியில வந்துட்டு வீட்டுக்கு போறப்ப சிக்கல் இல்லாம சந்தோஷமா இருக்கணுங்கிற எண்ணத்தோட வீட்டுக்கு போனா, அங்க போனா 1000 பிரச்சனை இருக்கு. அது கம்முனு வெளியிலேயே இருந்துக்கலாங்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய. அப்ப இதையெல்லாம் சீர் பண்ணணும் அப்படிங்கிறது மகான்களுடைய நோக்கம். மகரிஷி இந்த குடும்ப அமைதிக்குன்னு நிறைய நிறைய முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த இல்வாழ்க்கை ஒன்று சரியாக அமையவில்லை அப்படின்னா நிச்சயமா அவனுடைய வாழ்க்கையில முழுமை அடைய முடியாது. அதனாலதான் மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நீ உன்னுடைய இல்லத்தை துறந்து பெறுவது ஞானமே ஆயினும் அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிதானுங்களா? அந்த இல்லறத்தை நீ சரியா நடத்தாம நீ ஞானத்தையே பெற்றாலும் அதனால பெரும் பயன் அல்ல. உனக்கு ஞானம் கிடைக்குது, குடும்ப அமைதி போயிடும். ஆனா குடும்ப அமைதி கிடைக்குது, ஞானம் போயிரும்னா மகரிஷி என்ன சொல்றாங்க, முதல் குடும்ப அமைதியை நீ பேணு, அதுக்கப்புறம் நீ ஞானத்தை பார்த்து கொள்ளலாம். சரிங்களா? 4 பேர் கூடயே உன்னால சமாதானமா இணக்கமா இருக்க முடியல, இன்னும் மேல ஒரு படி மேல போய் உனக்கு நன்மை செய்யக்கூடிய 4 பேர் கூடயே உன்னால சமாதானமா இணக்கமா இருக்க முடியலன்னா நீ எப்படி இந்த சமுதாயத்தோட இயற்கையோட இணைந்து இருப்ப?
சரிதானுங்களா? அப்ப இதெல்லாம் மகான்களுடைய மிகப்பெரிய கேள்வி நமக்கு முன்னாடி. அப்ப முதல் குடும்பம்னா என்னங்கிறது மகரிஷி நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்ப அந்த குடும்பத்திற்கான ஒரு தெளிவை படுத்திட்டு, அதற்கப்புறம் குடும்பத்துல ஏன் சிக்கல்கள் வருகிறது அப்படிங்கிறத விவரிக்கிறாங்க. அதோட மட்டும் நிறுத்தல. இந்த சிக்கல்களுக்கு எப்படி தீர்வு, என்ன தீர்வுங்கிறதையும் நமக்கு சொல்றாங்க. குடும்பம்னா என்ன? எதற்காக அந்த குடும்பம்? அதுல ஏன் சிக்கல்கள் வருகிறது? அதை தீர்ப்பதற்கு என்ன வழி? அப்ப அந்த வழிய கேட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சிம்பிள். சரியா? உடல்ல நோய் இருக்குதுன்னு பார்த்தா, உடலுக்கு பயிற்சி குடுத்தாரு. பயிற்சி பண்ணா நோயெல்லாம் போயிருச்சு. அவ்வளவுதானே! அதே மாதிரி குடும்ப அமைதி பேணுவதற்கும் சில பயிற்சிகள், சில சிந்தனைகளை மகரிஷி நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. முதல் குடும்பம்னா என்ன? இது வந்து ரொம்ப ஒரு ஆழமான சிந்தனைங்க. இதை நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பம் வந்து உருப்பட்ட பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனைகள், குழந்தைகளுக்குள்ள பிரச்சனைகள், மாமனார் மாமியாருக்குள்ள பிரச்சனைகள், நாத்தனார் கொழுந்தியால பிரச்சனைகள், அதிலிருந்து பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த தொடர் உரை உங்களுக்கு நிச்சயமா அமையும். சரி, குடும்பம்ங்கிறது என்ன? அப்படின்னா, மகரிஷி உள்ளிட்ட எல்லா மகான்களும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த மனித வாழ்க்கையை நாம் எடுத்திருப்பதனுடைய நோக்கம், இந்த இறை உணர்வை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் மனித வாழ்க்கையுடைய நோக்கம். இது எல்லாருக்கும் தெரியும். சரிதானுங்களா? அப்போ இந்த நோக்கமான இறையுணர்வை பெறுவதற்கு ஒரு தகுதி இருக்கு. என்ன தகுதினா, நம்முடைய கர்ம வினை இல்லாம இருக்கணும். இதுதான் நாம இறையுணர்வை பெறுவதற்கான ஒரு தகுதி என்னன்னா, நம்மகிட்ட கர்ம வினை 0ல இருக்கணும். எம்ப்டியா இருக்கணும். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ பல்வேறு பிறவிகளிலே செய்த கர்ம வினைகளை நம்ம தாங்கிட்டு வந்துட்டோம். அப்ப இந்த பிறவியோடைய நோக்கம் இறையுணர்வை பெறுவதாக இருந்தாலும், அந்த இறையுணர்வை பெறுவதற்கு கர்ம வினைகளிலிருந்து விடுபட வேண்டிய செயல்களை நாம செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆட்படுத்தப்படுகிறோம். அது இயற்கையும், பிரபஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அதுக்கான முயற்சி நம்முடையதாகத்தான் இருக்கணும். அப்ப ஒரு மனிதன் பிறக்கிறான். பிறப்பதனுடைய நோக்கம் அம்மாவுடைய உயிரணு, அம்மாவுடைய கருமுட்டை, அப்பாவுடைய உயிரணு 2 உயிர்கள். அந்த 2 உயிர்களுக்குள்ள பல்வேறு விதமான பதிவுகளை அது பல ஜென்மங்களாக தாங்கி வந்துட்டு இருக்கு. அந்த 2 பதிவுகளும் ஈருயிரும் ஓருயிராக அம்மா வயித்துக்குள்ள மாறுது. மாறும்போது அதற்கான முதல் கட்டளை என்னன்னா, இந்த கர்ம வினைகளை போக்குவதற்காக நாம் இணைந்திருக்கிறோம். அப்ப அந்த கர்ம வினையை போக்குவதற்கு இந்த உடல் எப்படி இருக்கணும், மனம் எப்படி இருக்கணுங்கிறத அது உள்ளேயே அறிவுபூர்வமாக டிசைட் பண்ணி தான் நம்ம உடல கட்டமைக்குது. அதனால நமக்கு உடல் இப்படி அமைஞ்சிருக்குதுங்கிறதுல நம்ம யாரும் குறைபட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானுங்களா? அது இப்படிதான் இருந்தா தான் அது சரியா இருக்கணுங்கிறது இயற்கையுடைய சிஸ்டம். ஏன்னா அது கர்ம வினையை போக்குறதுக்காக அது சிஸ்டத்தை வடிவமைக்குது. சரி, அப்படி அந்த கர்ம வினையை போக்குறதுக்காக அதற்கு தகுந்தாற் போற ஒரு உடலையும் மனதையும் எடுத்துக்கொண்டு நம்ம அம்மா வயிற்றிலிருந்து வெளியே வர்றோம். வந்ததுக்கு அப்புறம் நம்ம மகரிஷி அவங்க சொல்றது மாதிரி நம்ம எதுக்காக பிறந்தோம்ங்கிறதையே மறந்துட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து நடத்துறதுக்கு ஆரம்பிக்கிறோம். அப்படி வாழும்போது இந்த பிறவியிலையும் நிறைய கர்ம வினைகளை சேர்த்து கொண்டே இருக்கிறோம். சரிங்களா? அப்ப கர்ம வினைகளை கழிப்பதற்காக வந்த நாம கர்ம வினைகளை சேர்க்கக்கூடிய ஒரு செயல்ல ஈடுபட்டுட்டே இருக்கிறோம். அப்ப இதை நம்ம முன்னோர்கள் பார்க்கிறாங்க. சரிங்களா? ஆதி காலத்துல இந்த திருமணம் எல்லாம் இருந்திருக்காதுல்ல. இப்ப உயிரினங்கள் வாழ்வது மாதிரிதான் நம்ம மனிதனும் வாழ்ந்திருப்பான். அப்ப திருமணம் எல்லாம் ஒண்ணு கிடையாது. விலங்கினங்கள் கூட்டம் கூட்டமா வாழ்வது போல குடும்பமாக மனிதன் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டம் கூட்டமா. அப்ப இதை ஸ்ட்ரக்சர் பண்றாங்க. மகான்கள் இதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்றாங்க. அதுல மிக குறிப்பாக ஒரு மனிதன் இறை உணர்வை பெறணும் அப்படிங்கிற இடத்துல அவனுடைய கர்ம வினைகள் கழிக்கப்படணும். அப்போ இந்த கர்ம வினைகளை கழிப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க யோசித்த போது அங்கதான் இந்த பாலுணர்வு அப்படின்னு ஒரு விஷயம் வருது. பாலுணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இயற்கையில வந்து அடுத்தடுத்த சந்ததிகளை உருவாக்குவதற்காக இயற்கை கொடுத்த ஒரு அற்புதமான கொடை பாலுணர்வு. இல்லாட்டி இந்த உலகத்துல உயிர்களே அழிஞ்சு போயிரும் இல்லையா? அப்ப அந்த பாலுணர்வுல ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி அந்த பாலுணர்வை
ஒரு தூண்டக்கூடிய அளவிலே இயற்கை எல்லோருக்கிட்டையும் அதற்கான தன்மையை உள்ள வந்து வச்சிருக்கு. அப்படி வைக்கக்கூடிய அந்த தன்மையில இப்போ ஒருவருக்கொருவர் ஈர்ப்பு அப்படிங்கிறது அந்த ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் வருதுங்கிறது இயல்பு. சரிங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறது போல ஆணும் பெண்ணும் ஈர்ப்பு வருவது என்பது இயற்கையினுடைய ஒரு தன்மை. அப்படி முற்காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க குடும்ப அமைப்புக்கு முன்னாடி? ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கலாச்சாரம் பெரிதாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பட் விலங்குகளைப் போல மனிதனும் தெரிந்து அவனுடைய உடல் தேவைகளை நிறைவு செய்து கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கலாச்சாரம் உயர 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 ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற பண்பாடு தத்துவம் வந்திருக்கும். ஏன்னா வித்து சக்தியினுடைய மேன்மையை உணர்ந்த நமது முன்னோர்கள் அந்த வித்து சக்தியை சரியாக முறையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனாலையும் நமக்கு அந்த திருமண முறையை வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. வித்து சக்தியினுடைய பொட்டன்சியல் என்ன, அதை மாற்றி மாற்றி பயன்படுத்தும் போது அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் பின் விளைவுகள் என்னங்கிறது உணர்ந்த நம் முன்னோர்கள் அப்போ ஒரே மாதிரியான சிஸ்டமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த திருமணம் அப்படிங்கிற சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சரிங்களா? அந்த மனைவிக்கு இருக்கிற கர்ம வினைகளை எல்லாம் அவங்க கழிக்கணும். அதற்கு ஒரு ஆண்மகன் வேணும். அப்ப அந்த கணவன் இருக்கிற பதிவுல எல்லாம் கழிக்கணும். அதுக்கு ஒரு பெண்மணி வேணும். அப்ப இந்த இருவரையும் இணைக்கும் போது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவரவருடைய கர்ம வினைகளை கழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு சந்தர்ப்பத்தை இயற்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இதுதான் மிக முக்கியமான விஷயம். மகரிஷி அழகா சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது தப்பா மனைவி வந்துட்டாங்கன்னு யாரும் நினைக்க வேண்டாம், தப்பா கணவர் வந்துட்டாங்கன்னு யாரும் நினைக்க வேண்டாம். அப்படி வருவதற்கு பிரபஞ்சத்துல வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாம் வல்ல இறையாற்றலே எல்லாவற்றையும் நடத்தும் போது அது எப்படி தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு? சரிதானுங்களா? சரி, அந்த விதத்துல அது தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப மிக துல்லியமாக அந்த கர்ம வினைக்கு தகுந்தாற் போல அது வந்து நமக்கு ஒரு நபரை நம்ம கூட இணைத்து வைக்குது. சரிங்களா? அப்ப நம்ம என்னுடைய வினைப்பதிவை கழித்துக் கொள்வதற்காக நான் பிறவி எடுத்திருக்கிறேன். அந்த பிறவி எடுத்ததுல 25 ஆண்டுகள் நான் வாழ்ந்திருக்கிறேன். இந்த வாழ்ந்த காலத்துல நான் பெரிதாக எந்த பதிவையும் கழிக்கல. அப்ப என்னுடைய பதிவுகளை கழித்துக் கொள்வதற்காக இறைவனே எடுத்திருக்கிற உரு என்னுடைய வாழ்க்கை துணை. எல்லாமே இறைவன் தானே. இந்த இறைவனே ஆணுக்கு பெண்ணாக பெண்ணுக்கு ஆணாக உருவெடுத்து வந்து கர்ம வினைகளை கழிப்பதற்கு துணை செய்கிறான். அதுதான் வாழ்க்கை துணை. இப்ப வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க நம்ம கர்ம வினைகளை போக்குவதற்காக இறைவன் எடுத்திருக்கிற உரு. சரிதானுங்களா? கர்ம வினைகளை போக்குறதுனா பாவத்தை மட்டும் துன்பத்தை கொடுத்து போக்குறது அல்ல. நம்முடைய புண்ணிய பதிவுகளையும் இன்பத்தை கொடுத்து போக்கக்கூடிய ஆற்றல் அந்த வாழ்க்கை துணைக்கு இருக்குது. அப்ப நம்ம இப்பிறவிலே முற்பிறவிலே செய்த பாவ வினைகள் புண்ணிய வினைகளை கழிப்பதற்காக அந்த இறைவனே எடுத்திருக்கிற உரு வாழ்க்கை துணை அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். சரி, இதுதான் முதல் பாயிண்ட், மிக முக்கியமான பாயிண்ட். அப்ப என்னுடைய வாழ்க்கை துணை என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய பாவ புண்ணிய கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல என் உடலிற்கோ மனதிற்கோ உயிரிற்கோ அறிவிற்கோ ஒரு ஆனந்தத்தையோ துக்கத்தையோ கொடுப்பாங்க. அது எதை பொறுத்தது? என்னுடைய கர்ம வினையை பொறுத்தது. என்னுடைய கர்ம வினை நல்லா இருக்கிற பட்சத்துல நான் தவறே செய்திருந்தாலும் அந்த குடும்பத்துல எனக்கு திட்டு வராது. என்னுடைய கர்ம வினை நல்லா இல்லைங்கிற பட்சத்துல நான் சரியாக செய்தால் கூட அந்த இடத்துல திட்டு வரும். சரிங்களா? அப்ப திட்டுக்கும் அந்த செயலுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை. ஆனால் உங்க கர்ம வினைக்கும் அதுக்கு பெரிய சம்பந்தம் இருக்கு. சரிங்களா? அப்ப வாழ்க்கை துணை அப்படிங்கிறது என்ன பர்பஸ் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா மறுபடியும் சொல்றேன். என்னுடைய கர்ம வினையை கழிப்பதற்கு தான் வாழ்க்கை துணை. சரி, வாழ்க்கை துணை இல்லைன்னா என்ன ஆகுது சார்? இல்லைன்னா ஒண்ணும் ஆகாது. இப்ப 4 செவத்துக்குள்ள நடக்கக்கூடிய துன்பம் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு உலகம் முழுக்க உங்களுக்கான தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வரும். அவ்வளவுதான். சரிங்களா? குடும்பம்ங்கிறது 4 செவத்துக்குள்ள என்ன நடந்தாலும் வெளியே தெரியாம இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? சிலர் கத்தி பேசுறது கூட யோசிப்பாங்க, நான் பார்த்திருக்கிறேன். நம்ம வீட்டினுடைய மானம் மரியாதை கௌரவம் இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில தான் இருக்கு. அதனால சத்தம் போட்டு கூட பேசிட்டோம்னா அது தப்பா எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருக்கிறவங்கள நிறைய இருக்காங்க. அப்ப அந்த குடும்பம் அப்படிங்கிறது என்னுடைய கர்ம வினைகளை போக்குவதற்குத்தான்.
அதற்காகத்தான் இந்த திருமணத்தை நிகழ்த்தி வைக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். சரிங்களா? அப்ப அவர் வந்து என்ன பண்ணுவாரு? என்னுடைய கர்ம வினைகளை கழிப்பார். இப்படி நம்ம தெளிவாயிட்டோம் அப்படின்னா, அந்த வாழ்க்கை துணை என்ன பண்ணாலும் உங்களுக்கு தொந்தரவு வராது. வாழ்க்கை துணை மட்டுமல்ல, உங்க குடும்பத்துல யார் என்ன பண்ணாலும் நெறைய பேர் சொல்லுவாங்க, எங்க மாமனார் என்ன பண்றாருங்க, என்ன பண்றாருங்க, எங்க மாமியார் அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, இந்த நாத்தனா கொழுந்தியா இப்படி எல்லாம் பண்றாங்க. புரியுதா இல்லைங்களா? நீங்க உண்மையாலுமே ஆன்மீகவாதியாக இருந்தால், சரிதானுங்களா? உண்மையாலுமே நீங்க இறைவனை நோக்கி, ஞானத்தை நோக்கி பயணிக்கிற நபராக இருந்தால், சரிதானுங்களா? ஒரே கருத்து தான். உங்களுக்கு யாரெல்லாம் துன்பம் குடுக்குறாங்களோ, அவங்கள எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? வாழ்த்தணும். இதுதான் ஞானத்திற்கான முதல் தகுதியாக மகரிஷி அவங்க சொல்றாங்க. சரிங்களா? அப்போ எந்த ஒரு செயலுமே காரணம் இல்லாம நடக்கறதில்ல. காரணமின்றி காரியம் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப நமக்கு ஒண்ணு நடக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில நேரம் தெரியாம இருக்கலாம். புரியுதா இல்லைங்களா? ஆனால் காரணம் இல்லாம காரியம் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப காரியம் நடக்குதுன்னா, அதுக்கான காரணம் ஒண்ணு இருக்கு. அது யார் அந்த காரணத்த உருவாக்குனதுன்னா, நாமளே தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்கேயும் வேற யாரும் இல்ல. அது இந்த பிறவியில நீங்க உருவாக்கியிருக்கலாம், இல்லாட்டி நம்ம முற்பிறவியில உருவாக்கியிருக்கலாம். அப்ப குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் யாரு? அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும், குழந்தைகளாகட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், சரிதானா? கூட அவங்களோட சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், அல்லது நம்மளோட சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாருன்னா, நம்ம கர்ம வினைகளை போக்குவதற்காகவே உருவெடுத்திருக்கிற இறைவனுடைய வெளிப்பாடு. சரிதானுங்களா? இவங்களோட முழு நேர பணி நம்மளோட கர்மாவ போக்குறது தான். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இவங்களோட முழு நேர பணியே அதுதான் இருக்கும். நம்மளோட கர்மாவ எங்கெல்லாம் எப்படி எல்லாம் போக்க முடியுங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க? பிளான் பண்ணி நம்மள டென்ஷன் பண்றதாகட்டும், துன்பப்படுத்துறதாகட்டும் எல்லாமே பண்ணுவாங்க. சரி, நெறைய பேர் என்ன தப்பா எடுத்துர்றோம் அப்படின்னா, ஏதோ அவங்க நம்மள திட்டமிட்டு பழிவாங்குறாங்கன்னு நெனைக்கிறோம். அதுதான் கிடையாது. யாராலயும் திட்டமிட்டு யாரையும் பழிவாங்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க கர்ம வினையில இல்லாம, இறைவனுடைய திட்டத்தில் இல்லாம, உங்களுக்கு யாரும் ஒரு நன்மையும் செய்ய முடியாது, ஒரு தீமையும் செய்ய முடியாது. இத முதல்ல நம்ம ஏற்றுக்கொண்டாலே, எல்லா குடும்பத்திலயும் அமைதி தானா வந்துரும். சரி, நம்ம குடும்பமே எப்படின்னு நெனைக்கிறோம்னா, இந்த வாழ்க்கைய ஏதோ சந்தோஷமா கொண்டாடி, ஆடி பாடுறதுக்கு நம்ம நெனைக்கிறோம். அப்படி அல்ல. அது தப்பான கருத்து. தவறான கருத்து. ஆனா அப்படி இருக்க முடியுமான்னா, இருக்க முடியும். அது வேற விஷயம். குடும்ப வாழ்க்கையவே, நம்மோட மொத்த வாழ்க்கையவே கொண்டாட்டமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வச்சிருக்க முடியுமான்னா, நிச்சயமா வச்சிருக்க முடியும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா, சாதாரணமான மனோநிலையில அப்படி வச்சிருக்க முடியாது நம்மால. அதுக்கு ஒரு பற்றற்ற மனோநிலை நம்மகிட்ட இருக்கணும். புரியுதா? அதுக்கு தான் இத்தனை யோக தியானங்கள நம்ம பண்ணி அந்த நிலைக்கு போறதுக்கு முயற்சி பண்றோம். ஆனால், பொதுவாக மனித வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாவ புண்ணியங்களை கழிப்பதற்காக இங்க வந்திருக்கிறோம். அப்ப பாவம் இருக்கிற இடத்திலே பாவம் வெளிப்படுவது துன்பமாகவும், புண்ணியம் இருக்கிற இடத்திலே புண்ணியம் வெளிப்படுவது இன்பமாகவும் நம்ம வாழ்க்கையில இன்பம், துன்பம் அப்படிங்கிறது மாறி, 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 மாறி சுழன்று கொண்டே இருக்கும். அதுல ஒரு சில அன்பர்களுக்கு பாவம் அதிகமாக இருக்கலாம். அவர்கள் நிறைய துன்பப்படுவதை பார்க்கலாம். ஒரு சில அன்பர்களுக்கு புண்ணியம் அதிகமா இருக்கலாம். அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கலாம். ஆனா பாவ புண்ணியத்தை தவிர வேற எதுவும் உங்க வாழ்க்கையில இன்ப துன்பத்தை தீர்மானிக்காது. நபர்கள் மாறி மாறி உங்களுக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ஆனா நபர்கள் கொடுப்பதற்கு அடிப்படை காரணமா இருக்கிறது நம்முடைய கர்ம வினை அப்படிங்கிறத முதல் சப்ஜெக்ட்ல நான் இதைத்தான் சொன்னேன். வினைப்பதிவே தேகம் கண்டாய்ன்னு. அதைத்தான் நான் இந்த இடத்துல மீண்டும் வலியுறுத்துறேன். அப்ப என்னுடைய கர்ம வினையை கழிப்பதற்காக இறைவன் எடுத்திருக்கிற உருவம் தான் வாழ்க்கை துணை உள்ளிட்ட குடும்ப அன்பர்கள் அனைவரும். இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய கர்ம வினையை கழிப்பதற்கு எனக்கு உதவி செய்வார்கள். சரிதானுங்களா? அப்ப அந்த இடத்துல இந்த தீர்மானத்தோட நாம அவங்கள பார்க்கணும். மதுரை சொல்லுவாங்க, கல்யாணம் ஆயிருச்சுனாலே, தாலி கட்டிட்டாலே, ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக்கிறதுக்கு, ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கு நம்ம லைசென்ஸ் வாங்கின மாதிரி நாம நினைச்சுக்கிறோம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. உண்மைதான். நீங்க யோசித்து பாருங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிற நபர்கள்கிட்ட நாம காட்டக்கூடிய அந்த உரிமை, நாம காட்டக்கூடிய அந்த கோபம், நாம போடக்கூடிய அந்த சண்டை, வெளிய யாரோ ஒரு நபர்கிட்ட நம்மளால போட முடியுமா? வாய்ப்பே கிடையாது.
ஆனா யோசித்து பாருங்க, நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணவங்களே நம்ம குடும்ப உறுப்பினர்கள் தான். நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தது நம்ம பெற்றோர்கள், நம்ம கூட பிறந்தவங்க. நம்ம வாழ்க்கை துணை எங்க இருந்தோ வந்து நம்ம வாழ்க்கைக்காக உழைக்கிறாங்க. நம்முடைய குழந்தைகள் நமக்கு பிறந்து நம்மால் வளர்க்கப்பட்டு பின்னாடி நம்மளையே பாதுகாக்கிறாங்க. இல்லையா? அப்ப இவங்கள விட யாரு நமக்கு வந்து நன்மை செய்திட முடியும்னு யோசித்து பார்த்தா யாருமே கிடையாது. அப்ப இந்த நபர்களை நாம துன்பப்படுத்துறோம் அப்படின்னா, இது எப்பேர்ப்பட்ட ஒரு தன்மை அப்படிங்கிறது தான் மகரிஷி அவங்களோட மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. சரி, அந்த விதத்துல இப்ப காலம் கருதி நான் இந்த நிகழ்வை நிறைவு செய்றேன். இன்று முதல் கொண்டு நம்ம குடும்ப அன்பர்கள் எல்லாரையும் பார்க்கும்போது, எல்லாம் வல்ல இறைவனே என்னுடைய கர்ம வினையை கழிப்பதற்காக இந்த உருவத்தை எடுத்து வந்திருக்கிறான். உண்மையாலுமே சொல்றேங்க, அவங்களுக்கு நம்மளுக்கு துன்பப்படுத்தணுங்கிற ஒரு எள்ளளவு கூட ஆசை இருக்காது. சரிதானுங்களா? ஆனால் நம்முடைய கர்மவினை அவங்கள அப்படி இயக்க வைக்கும். அதனால அவங்க படுற கஷ்டமும் நிறைய இருக்கு. சரிதாங்க. நம்ம கர்மவினை போக்குறதுக்காக நான் சொல்லுவேன் அடிக்கடி. ஒருத்தர் சண்டை போட்டுட்டு அந்த கத்து கத்திட்டு இருக்காருன்னா, உண்மையாலுமே அது யார் பெத்த பிள்ளையோ நமக்காக உயிரை குடுத்து கத்திட்டு இருக்குதுன்னு தான் பார்க்கணும். அவ்வளோ டென்ஷன் ஆயி நம்மளுக்கு வந்து துன்பத்தை கொடுக்கிறாருன்னா, அவரும் அந்த இடத்துல பாதிக்கப்படுறாரு. நம்ம கர்ம வினையை போக்குறதுக்கு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துர மாட்டிருக்கு. சரிதானுங்களா? அப்போ இந்த அளவுக்கு தன்னையும் சிரமப்படுத்திக் கொண்டு தான் அவங்க நம்ம வினைய கழிக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கிற அன்பர்களை நாம எப்படி பார்த்துக்கணும்? அவங்க கூட அணுகுமுறை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தான் மகரிஷி அவங்க நெறைய விளக்கங்கள குடுக்குறாங்க. இது ஒரு பெரிய டாபிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வாரத்துக்கு நடத்துற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். பாப்போம் நம்ம ஒரு 2, 3 நாள்ல முடிக்கணும். ஏன்னா, அடுத்தது உங்களுக்கு 9 மைய தியானம் குடுத்தாகணும். அது அந்த அந்த தவத்துக்கான விளக்கமே எனக்கு கிட்டத்தட்ட அது ஒரு 4, 5 வகுப்புகள் போயிரும். ஒவ்வொரு மையத்திற்கும் ஒவ்வொரு நாள் வந்து விளக்கம் சொல்லணும் 9 மைய தியானத்துல. அதனால நம்ம இந்த 15ஆம் தேதிக்குள்ள இந்த குடும்ப அமைதிய முடிச்சுட்டு இந்த 15ஆம் தேதி உங்களுக்கு 9 மைய தியானத்தையும், தீட்சையும் வழங்கணும்னு திட்டமிட்டிருக்கிறோம். அதனால அன்பர்கள் எல்லாருமே நான் அப்படியே பேசுறப்போ ஸ்டார்ட்டிங்ல பேசியிருக்கேன் சில விஷயங்கள். இப்ப அதுக்கப்புறம் நெறைய அன்பர்கள் வந்து சேர்ந்திருக்கிறீங்க. நான் பேசுறப்போ 178 பேர் இருந்தீங்க. இப்ப 206 பேர் இருக்கீங்க. புரியுதானுங்களா? Zoomல. YouTubeல பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே பேசுறப்ப 86 பேர் இருந்தீங்க. இப்ப கண்டிப்பா 100 பேருக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? 104 பேர் இருக்கீங்க. நான் நண்பர்களே மீண்டும் சொல்றேன். அடுத்த வாரத்திலருந்து உங்கள வந்து ரொம்ப குளோஸா வாட்ச் பண்ணுவோம். ரெகுலரா, சின்சியரா வர்றவங்களுக்கு தான் இதுல வந்து சான்றிதழ் குடுக்க முடியும். பயிற்சிய தொடர்ச்சியா கூட்டிட்டு முடியும். சரிதானுங்களா? டைம் தள்ளி வர்றது, சும்மா வர்றதுன்னா வர்றது, வராட்டி போறது, ஏதோ நெனைச்ச நேரத்துக்கு வர்றது, இதெல்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரத்திலருந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இந்த வகுப்பு நடக்கும். யாரெல்லாம் ரெகுலரா பெர்ஃபெக்ட்டா வர்றாங்களோ, அவங்களுக்கு தான் இதை முறையாக முடிச்சு சான்றிதழ் வழங்குறதுங்கிறத நேத்து வந்து டீம்ல வந்து பேசியிருக்கோம். ஏன்னா, நீங்க குவாலிட்டியா உங்களுக்கு குடுக்கணுங்கிறதுனால தான் நான் அதை பத்தி சொல்றேன். சரிங்களா? மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. உங்க எல்லாரையும் வாழ்த்தி இந்த நிகழ்வை நம்ம நிறைவு செய்வோம். இதுல இறுதியாக வந்திருக்கிற அன்பர்கள், இந்த உரை வந்து யூடியூப் லைவ்ல இருக்கும். அல்லது Zoomல நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து நீங்க முழுமையா இந்த உரைய வந்து முன்னாடி இருக்கிறது என்னங்கிறத கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாரி நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, சில முக்கிய அறிவிப்புகள். ஒரு 3 மிக முக்கிய அறிவிப்பு இருக்கு. அது நான் நிறைய திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கேன் ரொம்ப நேரம். முக்கியமா